ஆதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் செம பரபரப்பாக மாதம் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா உங்களுக்காக தான் போடுறேன். எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரவணன் புத்திசாலித்தனமாக அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கள தனியாக மித்ராவை அழைச்சிட்டு போயிட்டு கதவை சாத்திடுறாங்க. சாத்தினது மட்டும் இல்லாமல் மித்ராவை வந்து கிட்டேருந்து ஃபோனை வாங்கிடுறாங்க. எப்படியும் அவங்க அண்ணனுக்கு ஏதாவது தகவல் சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கரெக்டாக இங்கே ஊருக்கு வந்து கிளம்பி அழைச்சிட்டு வராங்க மொத்த குடும்பத்தையும். இங்கே ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. மித்ரா வந்து ஃபோனையே எடுத்து அப்படின்னு சொன்னோன்னா என்ன செய்கிறதுன்னு தெரிலன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப சரி எங்கே போயிட போகிறா அப்படின்னு சொல்லி இங்கே அவங்க அண்ணன் சுதாகரும் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. மித்ரா வந்து கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க. அவங்களால வெளியிலேயே போக முடியல. இப்போ அண்ணனுக்கு வந்து ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு பார்த்தா இப்போ நம்ம கதவை பூட்டி வேற வச்சுட்டு ஃபோனையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் மாட்டுக்கும் வந்து ஏதோ ஒரு ஐடியா பண்ணுறேன்னு சொன்னான். அப்போ அவர் கூட இருந்தால் தானே வந்து நம்ம மேலே வந்து சந்தேகம் வராது அப்படின்னு மித்ரா கவலையோடு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து இங்கே கரெக்டாக ஊருக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே கரெக்டாக சுதாகர் எல்லா விஷயங்களும் வந்து திட்டம் போட்டு அவங்க ஆளுங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பையன் இருக்கான் பார்த்தியா ஆதித்யா, இது தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அவனால தான் வந்து தேவையில்லாமல் என் தங்கச்சி வாழ்க்கையில் வந்து தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் என்ன செய்யணுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கோவிலுக்கு வந்து எல்லோரும் மொத்த குடும்பமும் வந்து நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து சுற்றி முற்றி யாரும் இல்லாதப்போ ஆதித்யா கிட்டே வந்து கரெக்டாக இங்கே தனியாக கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னா வந்து எதுக்காக என்னை கூப்பிட்றீங்க அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் கிடையாது, உங்கள் அப்பா இந்த பக்கமாக கூப்பிட்டாருப்பா உன்னை அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா ஆதி அப்பாவா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே ஆதி பேரை சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதித்யா உடனே எங்கே இங்கே சுற்றி முற்றி காணுமே அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து இந்த பக்கம் வண்டியில் அழைச்சிட்டு போயிடுறாங்க. போனதுன்னே சுதாகருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த பையனை வந்து நீங்கள் சொன்னபடியே வந்து அழைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு வெளியிலலாம் வந்து வண்டியில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காத, நான் சொல்கிறபடி செய்ய அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்க இப்போ வந்து கோவிலில் வந்து ஒரு சிறப்பு பரிகாரம் செய்கிறதுக்காக வந்திருக்காங்களே அந்த இடத்துலையே வந்து ஆதித்யாவை வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதித்யாவை அழைச்சிட்டு போயிட்டு கரெக்டாக இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து சுதாகர் சொன்ன இடத்துல வச்சுட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னபடி செஞ்சாச்சா அப்படின்னு கேட்டோன்னே செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துகிறாங்க. அந்த சமயம் சுதாகர் வந்து சரி எதுக்கும் நம்ம வந்து இப்போ வரைக்கும் மித்ராவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனது. இப்போ வரவே இல்லைன்னொன்னே கதவை திறந்தா இந்த பக்கம் மித்ரா வந்து பார்த்து பேசுகிறாங்க. சுதாகர் என்னாச்சு அப்படின்றப்ப இந்த சரவணன் தான் என்னை வந்து இந்த இடத்துலையே வந்து வெளியில் நவுற முடியாத அளவுக்கு வந்து இங்கேயே வந்து கதவு வீட்டை பூட்டிட்டு போயிட்டான் அப்படிங்கிறப்ப சரி எதுவும் பேசாத, நீ நம்ம நினச்ச காரியம் எல்லாமே நான் முடித்தாச்சு, இனி உனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் மட்டும்தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிற. ஆமாம் ஆதித்யாவை வந்து ஏற்கனவே இப்போ காணும்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறப்ப சூப்பர்ண்ணா வாண்ணா கோயிலுக்கு போகலாம், அந்த மித்ராவும் எல்லோரும் குடும்பமாக கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து இந்த பக்கம் மித்ராவும் ஆதியும் வந்து கேட்குறாங்க எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போடாதுன்னு இப்போ ஆதித்யாவை வேற காணும் அப்படிங்கிறப்ப பதட்டப்படாதீங்க பாரதி, எங்கேயும் போயிருக்க மாட்டான். பூசாரி நீங்கள் கொஞ்சம் அடுத்தது பூஜைக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வேலையை ஆரம்பிங்க, நான் ஆதித்யாவை கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சரவணனுக்கு தகவல் சொன்னோன்னா இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பைக் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம். சரவணன் வரானா இப்போ என்ன செய்கிறது ஒன்று, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏற்கனவே வழியிலேயே சரவணனுக்கு வந்து வர முடியாத அளவுக்கு பண்ணி ஆளெல்லாம் அனுப்பிட்டேன், நீ தைரியமாயிரு அப்படின்னு சொல்கிறப்ப இது போகிறோம் அண்ணா, எனக்காக நீ வந்து இவ்வளோ விஷயங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற, உனக்காக செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் விடு, நம்ம போய் வந்து ஆதி கூட சப்போர்ட் பண்ணி ஆதித்யாவை தேடுற மாதிரி நடிப்போம், இல்லைன்னு வச்சுக்க ஏன் சரியாக வராது. அப்புறம் நம்ம மேலே வந்து ஏற்கனவே பாரதியும் சரி அந்த மொத்த குடும்பமும் வந்து சந்தேகம் வந்திருக்கு, அது மறுபடியும் வராத அளவுக்கு பார்த்துக்கணும்ல, சரி வா போய் நம்மளும் தேடுற மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க பங்குக்கு அந்த பக்கம் தேடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே பூசாரி வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரெக்டாக வந்து அந்த கூரை வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அது வந்து பரிகாரம் செய்கிறதுக்காக. அதுக்குள்ளே தான் ஆதித்யா வந்து இந்த பக்கம் அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. ஆதித்யா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம். ஆனால் ஆதித்யாவை கூப்பிட்டு ஏதாவது பேசலான்னு பார்த்தா அவர் வந்து சுத்தமாக பேச முடியாத அளவுக்கு வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பூசாரி வந்து என்ன நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை பற்றி கேட்டோன்னா தாராளமாக அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மித்ரா ரொம்ப எதுவும் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து அமைதியாக இருக்காங்க. அந்த சமயம்
இங்கே கரெக்டாக சரவணன் வந்து பைக்கில் வந்துட்டுருக்கப்ப ஆளுங்க தடுத்து நிப்பாட்டினோன்னே எதுக்குடா என்கிட்ட தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப எல்லாம் ஒரு காரணமாக தான், நீ எங்கேயும் இங்கேருந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, ஓ மித்ரா அனுப்பி விட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரவணன் அங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆளுங்க கூட. அதே சமயம் இங்கே வந்து பாரதியும் ஆதி 2 பேரும் வந்து மாலை போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்து அடுத்தது பூஜை செய்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆதித்யா உள்ளே இருக்கிறது அந்த கூரைக்கு நடுவில் வந்து அந்த இருக்கிறது தெரியாமல் இந்த பக்கம் அடுத்தது வந்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பூஜையாக வந்து. சரி நல்லபடியாக வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஆதித்யா எல்லாமே எனக்கு செய்யவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப, தைரியமாரு ஆதித்யா அழைச்சிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஆதி வந்து பார்க்குறாங்க. டக்குன்னு ஆதிக்குள்ளே வந்து வாசு வர்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து என்ன ஆதியோட நடவடிக்கை வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க மித்ரா. அதோட முடியுது எபிசோடு.